கிட்ட கொடுத்தா என்ன ஞாபகத்தமா அவளை வளர்ப்பீங்களோ? காசை கேட்பேன்னு யோசிக்கிறீங்களோ? அதெல்லாம் கேட்க மாட்டேன். குடும்பத்துல ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்ற. அதனாலதான் உங்கள்ட்ட தரேன்னு சொல்றேன். புரியல. நீங்கள் எப்படி எங்களோட நாட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவீங்க தானே? ஆமா. எங்களோட ஊர்ல நிறைய நாட்கள் எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடையாது. அப்ப எங்க அப்பாவுக்கு பசிச்சாலும் நாங்க சாப்பிடணுமெண்டு அவரோட சாப்பாடு எங்க கிட்ட கொடுத்துருவாரு. அதே மாதிரி எங்களுக்கு பசிக்கும் போது ஜெனி சாப்பிடணுமெண்டு எங்க சோற ஜெனி கிட்ட கொடுக்க முடியாதானே? அட்லீஸ்ட் உங்க கூட இருந்தாலாவது கொஞ்சம் நல்ல சாப்பாடு போடுவீங்க தானே? நான் இதுக்கு சாப்பாடு போடுவேன், நீ எப்படி நம்புற? இந்த வண்டியில இருக்கும்போது நீங்க எங்க மாமா கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டீங்க தானே? ஆமா. அதுக்கு முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டேன். நீங்கள் அதே முன்ன பின்ன தெரியாத நாய்கிட்ட பெடிகிரி வேணுமான்னு கேட்க மாட்டீங்களா என்ன? நானும் அந்த நாயும் ஒன்னடா. நாயை நினைச்சு சிரிக்கிறானா இல்ல நம்மள நினைச்சு சிரிக்கிறானா? உன் பேர் என்ன? ஆகாஷ். என் பையன் பேரும் ஆகாஷ் தான். அவனுக்கு பேச்சு வராது. அதுக்கும் பேச்சு இருந்துச்சுன்னா இதோ இவனை மாதிரி தான் வாய் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சம்மாவாலு. நாங்க உங்களை பார்க்கல, நீங்களும் எங்களை பார்க்கல. புரியுதா? நல்ல வேலை தாசு, ஆகாஷ் நீ ஜெனியை கிஃப்ட் பண்ண. ஏய், எங்க இருந்து நான் எடுத்த? நான் அங்க பேக் எடுக்க போனலோ, அங்கதான் இல்ல பார்த்தேன். நான் உடனே பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். தாஸ், ஆகாஷ் என்ன சொல்றான்? அப்போ ஆகாஷ் சொன்னதெல்லாம் பொய்யா? அப்போ ஆகாஷ் பத்திரிக்கை நீ ஜெனியை கிஃப்ட் பண்ணவே இல்லையா? ஆகாஷ், அப்ப அது பேர் ஜெனியா இல்லையா? பிரகாஷ் ப்ளீஸ், முதல்ல அவன்ட பேரே ஆகாஷ் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? எனக்கே ஒன்றும் விளங்கல. ஒன்றும் விளங்கலையா? சொந்த தங்கச்சி பிள்ளைங்களோட பேரு கூட உனக்கு தெரியல? அவரோட பிள்ளைங்க பேரை எப்படி நீ கண்டுபிடிச்ச? அவரோட கையில ஆகாஷ் பேரு பச்சை குத்தி இருந்தது. பைரவனோட பேரு ஒரு யூனிஃபார்ம்ல இருந்ததை பார்த்தேன். அப்ப அது கண்டிப்பா ஒரு பேரா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்ப அது நிச்சயமா அவரோட பையனோட பேரா தான் இருக்கும்னு யோசிச்சேன். அது அவரோட பையனோட பேர் இல்லைண்டா, அப்ப என்ன செஞ்சிருப்ப? எங்க அப்பா பேரு கூட ஆகாஷ் தான் சொல்லிட்டு அதுக்கு ஒரு சொக்க கதை சொல்லியிருப்பாரு. ஆளு வேறண்டாலும் எமோஷன் உண்டு தானே. இந்த வாய்க்கு ஸ்ரீலங்காவே வேலைக்கு வாங்கிடலாம்பா. அடுத்து என்ன செய்யுது? என்னையே கேளு. முதல்ல இங்கிருந்து கிளம்பணும், உனக்கு ஒரு வேலை தேடணும். வேலை கிடைக்குமா? கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். நானே உன் நம்பரை பிளாக் பண்ணி ஒய்ஞாண்டா தங்கச்சி புரிச்சன்ற அளவுக்கு நீ சம்பாதிக்கணும். சம்பாதிப்பியா? சம்பாதிப்பேன். கமான், தூக்கு பாடி பாத்திரத்தை. ஆச்சாலே மச்சம்ம கமாலே அல்லே, ஆச்சாலே மச்சம்ம கமாலே, ஆச்சாலே மச்சம்ம கமாலே, இப்போ விடுஞ்சாச்சே செம்ம புது நாளே. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆனாட்டு அக்கண்ணா ஓயாம ட்ரை பண்ண, ஒன் டென்ஷன் ஓவர்னா ஆகாததில்லண்ணா, சேலஞ்சே கிக்குன்னா வேண்டாமே லக்குன்னா, கிளாக்கானி சுத்துன்னா கிளிக் ஆகும் லைஃப்னா, நிக்காது நிக்காது டைமோட ரேஸ், வேண்டாத யோசனைய விட்டுடுங்க பாசு, கடலானது சின்ன சொட்டு, செல்லாத பழசெல்லாம் பின்னால விட்டு வாரும் வாரும் மக்கம் மாறே, திக்கு எல்லாம் நம்ம ஊரே, ஏறி வாரும் மக்கம் மாறே, உச்சம் எல்லாம் நம்ம பேரே ஐயா சாரே. ஆச்சாலே
மச்சம்மக்கம்மாலே அல்லே ஆச்சாலே மச்சம்மக்கம்மாலே ஆச்சாலே மச்சம்மக்கம்மாலே இப்போ விடுஞ்சாச்சே செம்ப புது நாளே ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ கரதாண்டி வந்தாலும் கண்ணுல கடல சுமந்து வந்தோம் புது தேசம் போனாலும் வலிய மறந்து வழிய கண்டோம் கரதாண்டி வந்தாலும் கண்ணுல கடல சுமந்து வந்தோம் புது தேசம் போனாலும் வலிய மறந்து வழிய கண்டோம் செதறி போன உறவு கூட்டம் கிடைச்ச கூட்டில் பறவையாட்டம் நாளை என்ற நம்பிக்கையில் நாட்கள் இங்கே ஓடும் கனவு மட்டும் எண்ணிக்கையில் கூடிக்கிட்டே போகும் கைய புடிச்சு முன்ன இழுத்து கூட்டிக்கிட்டே போகும் தம்பி பிரகாஷ் வா. என்னடா டேய் மயங்கி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் அடி. டேய் அவன் ஃபுல்லா கல்ஃபா போட்டு வந்து விழுந்து கிடக்குறான். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி. டேய் தண்ணி அடிச்சு விழுந்தானோ இல்ல தடிக்கி விழுந்தானோ முதல்ல ஆம்புலன்ஸ் போன போடு. ஐயோ சீக்கிரம் அன்னை சேர்த்து நீ பிடிச்சிருவ போல். ஹலோ சார் ஆம்புலன்ஸ். என்னம்மா பிரச்சனை இருக்கு? அவன் என்ன சாகவ போறான்? உன் அப்பா குணத்தை பத்தி உனக்கு தெரியும் தானே, அமைதியாரு. என்ன பெரிய குணம்? இந்த குணத்தால தான் இன்றைக்கு எல்லாத்தையும் எழுந்து இங்க வந்து நிக்கிறோம். நிது மாறும் மாறும் மக்கம்மாரே